வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 189 காண்போமா? பகவானின் வாமன அவதாரம். ஸ்ரீ சுகர் கூறினார், அதித்தி தேவிக்கு வாக்களித்தது போல் அவருடைய கருவிலிருந்து பகவான் தோன்றினார். அவரது 4 திருக்கரங்களும் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலரால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மஞ்சள் நிற பட்டாடை அணிந்திருந்தார். கண்கள் தாமரை மலர் இதழ்களை ஒத்திருந்தது. பகவான் நீலமேக ஷியாமளனாக அவதரித்தார். பகவானுடைய திருமுக மண்டலம் சுறா மீன்களை போன்ற குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது திருமார்பின் மீது ஸ்ரீவத்ச அடையாளம் இருந்தது. அவரது மணிக்கட்டுகளில் காப்புகளையும் திருக்கரங்களிலே கை வளையல்களையும் தலையில் அழகான கிரீடத்தையும் இடுப்பில் ஒரு கச்சையையும் அவரது மார்பிற்கு குறுக்கே ஒரு பூணூலையும் அவரது தாமரை பாதங்களை அலங்கரிக்கும் கொலுசுகளையும் அணிந்திருந்தார். அழகிய மலர் மாலை அவரது மார்பை அலங்கரித்தது. கழுத்தில் கௌஸ்துபமணியை அணிந்தவாறு பகவான் தோன்றிய பொழுது அவருடைய பிரகாசமானது பிரஜாபதியான காசியபரின் இல்லத்தில் இருந்த இருளையே நீக்கியது. இந்த நேரத்தில் அனைத்து இடங்களிலும் மகிழ்ச்சி பொங்கியது. அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டன. ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபுஹு சர்வே நட்சத்திரதாரா ஸ்யாத் சக்ருஸ்தஜன்ம தட்சிணம். ஸ்ரோணா என்பது ஸ்ரவண மாதத்தை குறிக்கும். ஆவணி மாதத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சுக்லபட்ச துவாதசி திதி அன்று அபிஜித் முகூர்த்தத்தில் அதித்திக்கு மகனாக தோன்றினார். இந்த துவாதசியை விஜய துவாதசி என்றும் கூறுவர். பரீட்சித்து மன்னனே சந்திரனின் 12வது நாளான துவாதசி அன்று பகவான் தோன்றினார். சூரியனிலிருந்து சனி வரை உள்ள எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் மிகவும் சாதகமான நிலையில் இருந்தன. சங்குகள், பேரிகைகள், மத்தளங்கள் ஆகியன முழங்கின. சொர்க்கலோக நடன மங்கைகள் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். மிகச்சிறந்த கந்தர்வர்கள் பாட்டி இசைத்தனர். முனிவர்கள், தேவர்கள், மனுக்கள், பிதாமகர்கள் மற்றும் சப்த ரிஷிகள் ஆகியோர் பகவானை திருப்திப்படுத்த பிரார்த்தனைகள் செய்தனர். 4 திருக்கரங்களுடன் காட்சி தந்த பகவான் அடுத்தது செய்தது என்ன தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதம். யத்தத்வபூர்பாதி விபூஷணாயுதைர் அவ்யக்த சித்வ்யக்தம் அதாரயத்தரிஹி பபூவதேனைவ சவாமனோ வடுஹு சம்பஸ்யதோ திவ்யகதிர்யதா நடக. பகவான் பலவித ஆபரணங்களுடனும் திருக்கரங்களில் ஆயுதங்களுடனும் தன்னுடைய தாய் தந்தையர் முன்னிலையில் ஒரு நடிகனைப் போல் குள்ள பிராமணராகிய வாமன ரூபத்தை எடுத்துக்கொண்டார். இந்த ஸ்லோகத்தில் நட என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். நடிகன் ஒருவன் ஒரே மனிதன்தான் என்றாலும் வேறு பாத்திரங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறான். நடிப்பதற்காக தன் உடைகளை மாற்றிக்கொள்கிறான். அதுபோல பகவான் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உருவங்களை மேற்கொள்கிறார். ஆனால் பகவானால் ஒரே சமயத்தில் பல உருவங்களை மேற்கொள்ள முடியும். வாமனதேவர் தமது தாயின் கருவிலிருந்து தோன்றிய பொழுது 4 திருக்கரங்களுடன் நாராயண ரூபத்தில் தோன்றினார். அதற்கு பிறகு தம்மை அவர் உடனேயே ஒரு பிரம்மச்சாரியாக வடுவாக மாற்றிக்கொண்டார். அதாவது அவரது உடல் பௌதீகமானது அல்ல. பகவான் திவ்ய புருஷராவார். பிறந்த குழந்தை வாமனருக்கு பிறந்த நாள் சடங்கை, அதாவது ஒரு குழந்தை ஒன்று பிராமணர் குடும்பத்தில் பிறக்கும் பொழுது ஜாதக கர்மா எனப்படும் சடங்கை நிறைவேற்றினர். அவர் பிறக்கும் பொழுதே வாமன ரூபம் வடு என்ற பிராமணர் உருவில் தோன்றிய பொழுது வாமனருடைய பூணூல் அணிவிக்கும் சடங்கும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டது. வாமன தேவரின் பூணூல் அணிவிக்கும் சடங்கின் போது சூரிய தேவன் தாமாக முன்வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தார். பிரகஸ்பதி பூணூலை அணிவித்தார். காசியபர் ஒரு வைக்கோல் கச்சையை அளித்தார். உமாதேவி ஒரு மான் தோலை அவருக்கு அளித்தாள். சந்திரதேவன் ஒரு பிரம்ம தண்டத்தை பரிசாக வழங்கினார். அவரது தாயான திதி கோவணத்திற்குரிய துணியை அளித்தாள். சொர்க்கலோகத்தின் அதிபதியான இந்திரன் அவருக்கு ஒரு குடையை வழங்கினார். மகாராஜனே, பிரம்மதேவர் ஒரு கமண்டலத்தை அளித்தார். சப்த ரிஷிகள் அவருக்கு நாணல் புல்லையும் சரஸ்வதி தேவி அவருக்கு ஒரு ருத்ராட்ச மாலையையும் அளித்தார். இவ்வாறான வாமனதேவருக்கு பூணூல் அணிவிக்கும் போது ராஜனான குபேரன்
ஒரு பிட்சை பாத்திரத்தை வழங்கினார். சிவபெருமானுடைய மனைவியும் சர்வலோக மாதாவான பார்வதி தேவி அவருக்கு முதல் பிட்சையை அளித்தாள். வாமனதேவர் மிகுந்த தேஜசுடன் பல பிராமணர்களை நிரம்ப பெற்றிருந்த அந்த சபையின் அழகையும் மிஞ்சியவராக காட்சி தந்தார். வாமனருக்கு எதற்காக மான்தோல் அளிக்கப்பட்டது? இதற்கு முன் நடந்த கூர்மா அவதாரத்திலே பகவான் மகாலட்சுமி தாயாரை தன் திருமார்பிலே ஏற்றுக்கொண்டார் அல்லவா? இப்பொழுது பகவான் எடுத்த அவதாரத்தின் நோக்கம் என்ன? தாயார் மார்பில் இருப்பது தெரிந்து கொண்டால் எப்படி அவரை பிரம்மச்சாரியாக ஏற்றுக்கொள்வார்கள்? மேலும் அவருடைய திருமார்பில் இருக்கும் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சமானது மகாபலியின் மீது பட்டுவிட்டால் எப்படி பகவான் தான் வந்த காரியத்தை நடத்தி கொள்ள முடியும்? அதனால்தான் பூமாதேவியால் அளிக்கப்பட்ட மான் தோலை அணிந்து கொண்டு தாயார் உள்ளே இருப்பது தெரியா வண்ணம் தன்னுடைய நாடகத்திற்கு தயாரானார். பகவான் ஸ்ரீ வாமனர் அடுத்து எங்கு செல்லப் போகிறார் என்பதனை காண்போமா? அதித்தி மற்றும் காஷ்யபருக்கு மகனாக வாமனதேவர் பிறக்கிறார். அதித்தியின் குழந்தைகள் தேவர்கள், திதியின் குழந்தைகள் அசுரர்கள். தேவர்களில் மூத்தவன் இந்திரன். இவர்களில் 12வது குழந்தையாக வாமனதேவர் பிறந்தார். பிருஷ்ணி, சுதபா இவர்களுக்கு 3 முறை மகனாக பிறப்பதாக பகவான் வாக்கு கொடுத்தார். அவரே பிருஷ்ணி சுதபாவிற்கு மகனாக பிருஷ்ணி கர்ப்பனாக பிறந்தார். இது முதல் முறை. அதித்திக்கும் காசியபருக்கும் வாமனராக பிறப்பது 2வது முறை. பகவான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கண்ணனாக பிறப்பது 3வது முறை. பகவான் அதித்திக்கும் காசியபருக்கும் ஏன் குள்ள வாமனனாய் பிறந்தார்? தத்துவங்களையெல்லாம் தன்னுள் அடக்கி கொண்டிருந்தது அந்த வாமன வடிவம். இத்தனையையும் அழகாய் சொல்கிறான் கம்பன். காலம் தனித்து உணர் காசிபனுக்கும் வால் அதித்திக்கும் ஓர் மகவாகி நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான். கம்பர் சொல்கிறார். ஒரு சிறிய விதையிலிருந்துதான் பெரிய ஆலமரமே வருகிறது. அதுபோலவே குறுகிய வாமனமூர்த்தி பெரிய திருவிக்கிரமனாக வளரப்போகிறான் என்கிறார். பிருகு வம்சத்தைச் சேர்ந்த பிராமணர்களின் வழிகாட்டுதலின்படி பலி மகாராஜன் அஸ்வமேத யாகம் செய்வதை பற்றி பகவான் கேள்விப்பட்டார். பலி மகாராஜனுக்கு அருள் புரிவதற்காக அவ்விடத்தை நோக்கி புறப்பட்டார். தாயாரை மான் தோலினால் மறைத்து கொண்டு கிளம்பினார். நர்மதா நதியின் வடக்கு கரையில் உள்ள பிருகு கச்சம் என்னும் இடத்தில் யாகம் நடைபெறுவதை கேள்வியுற்ற வாமனதேவர் அவ்விடத்தை நோக்கி புறப்பட்டார். இது நடந்தது கேரளா என்பது சிலருடைய நம்பிக்கை. வேறு கல்பங்களில் நடந்திருக்கலாம். பாகவதத்தின்படி நர்மதா நதி கரையில் நடந்துள்ளது. யாச்சகம் கேட்பதற்கு தகுந்தாற்போல் கையை வைத்து கொண்டு புறப்பட்டார். கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து பழகிய கரங்கள் யாரிடமும் எதுவும் கேட்டு கை நீட்டிய பழக்கம் இல்லை. அதனால் பகவான் ஒத்திகை பார்த்து கொண்டு சென்றாராம். கேட்டும் உணர்ந்தவர் கேசவர்களன்றி யாவரோ வாட்டமலா வன்கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டங்கொள் தேவர்கள் சென்றிறந்தார் கிடர் நீக்கிய கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே. திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சொல்கிறார். கொடுத்து கொடுத்து பழகிய கரங்கள் யாரிடமும் கையேந்தி பழக்கமில்லை. அத்தனை அழகாய் கையை குவித்து கொண்டு நடக்கிறார். பகவான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பூமி நடுங்குகிறது. வாமனமூர்த்தி நடந்தால் பூமி ஏன் நடுங்க வேண்டும்? இதே கேள்வியை பின்வந்த ஆச்சாரியர்களுள் ஒருவரான நஞ்சீயர் தனது ஆச்சாரியரான பராசர பட்டரிடம் வாமனமூர்த்தி நடந்த பொழுது பூமி நடுங்கிய காரணம் என்ன என்று கேட்டார். நீரே பதிலை சொல்லும் என்று பராசர பட்டர் கூற, அதற்கு நஞ்சீயரும் பெருமாளே யாச்சகத்திற்காக செல்வதைக் கண்டு பூமாதேவி நடுநடுங்கினாள் என்று கூறினார். இல்லை என்ற பட்டர் பதிலளித்தார். பகவானுக்கு இதுவரையில் யாச்சகமே வாங்கி பழக்கம் இல்லாததால் இம்முறை யாசகம் வாங்கப் போகிறோமே என்று நினைத்து பகவான் நடுங்கினார். அவருடைய நடுக்கத்தால் பூமி நடுங்கியது என்று கூறினார். இது ஆச்சாரியர்களின் அனுபவிப்பு. பலிமகாராஜன் நடத்தும் வேள்வி சாலைக்குள் வாமனமூர்த்தி உள்ளே நுழைகிறார். பரீட்சித்து ராஜனே, வாமனரின் பிரகாசமான தேஜஸின் முன் பிராமணர்கள் பலிமகாராஜன் மற்றும் சபையில் உள்ளோர் அனைவரும் தங்களின் தேஜஸை பறிகொடுத்தனர். யாகச் சடங்கை காண்பதற்காக சூரிய தேவன் வந்துவிட்டாரோ அல்லது வந்தது அக்னி பகவானோ சனத்குமாரரோ என்று ஒருவரை ஒருவர் விசாரிக்க துவங்கினர். பிருகு வம்சத்தைச் சேர்ந்த பிராமணர்கள் சீடர்களுடன் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் வேளையிலே பகவான் வாமனர் தமது கரங்களில் தடி, குடை மற்றும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு கமண்டலம் ஆகியவற்றை ஏந்தியவாறு அசுவமேத யாகம் நடைபெறும் யாகசாலைக்குள் நுழைந்தார்.
ஒரு வைக்கோலால் செய்யப்பட்ட கச்சை, ஒரு பூணூல், மான் தோலாலான மேலாடை மற்றும் ஜடாமுடி ஆகியவற்றுடன் ஒரு பிராமண சிறுவனாக தோன்றிய பகவான் வாமனர் அவரது ஒளிமிகுந்த பிரகாசம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தங்களுடைய ஆசனங்களிலிருந்து எழுந்து பகவானை வணங்கி அவரை முறையாக வரவேற்றனர். அந்த சமயத்தில் தேஜஸ்வியான வாமனமூர்த்தியை மகாபலி சக்கரவர்த்தி ஓடி வந்து வரவேற்றான். அவருக்கு ஒரு ஆசனத்தை அளித்து அமரச் செய்தான். பகவானுடைய திருப்பாதங்களுக்கு திருமஞ்சனம் செய்தான். திருவடி தீர்த்தத்தை தனது தலையின் மீது தரித்து கொண்டான். ஸ்ரீமத் பாகவதம். தத்பாதசௌசம் ஜனகல்மஷாபகம் சதர்ம வின்மூர்த்தினி அததாத் சுமங்களம் யத் தேவதேவோ கிரிசச்சந்திரமௌலிர்த்ததார மூர்த்னா பரயாச்ச பக்த்யா. கங்கை நீரை தனது தலையில் தாங்கி கங்காதரன் என்று அழைக்கப்பட்ட சிவபெருமானும் நெற்றியில் பிறையை சூடியவருமான அவர் விஷ்ணுவின் திருப்பாத விரலிலிருந்து ஊற்றெடுக்கும் கங்கை நீரை தன் தலை மீது பெரும் பக்தியுடன் ஏற்றுக்கொள்கிறார். பகவானுடைய திருவடி துளியானது நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. அப்பேற்பட்ட பகவானுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் செய்து அந்த தீர்த்தத்தை தன் தலைமேல் ஏற்றுக்கொண்டார் பலிமகாராஜன். பலிமகாராஜன் பிறகு வாமனரை நோக்கி வணங்கி கூறினார், எனது இதயபூர்வமான வரவேற்பையும் மரியாதைக்குரிய வணக்கங்களையும் உமக்கு நான் தெரிவிக்கின்றேன். நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து கூர்வீராக. தாங்கள் எமது வசிப்பிடத்தில் எழுந்தருளி இருப்பதால் எனது முன்னோர்கள் அனைவரும் திருப்தி அடைகின்றனர். எங்களது குடும்பமும் வம்சமும் புனிதமடைந்துள்ளது. உங்களது வருகையினால் நாங்கள் செய்யும் யாகமும் இப்பொழுது நிறைவு பெறுகிறது. பிராமண புத்திரரே, சாஸ்திர விதிகளுக்கேற்ப யாக தீ இன்று கொழுந்துவிட்டு எரிகின்றது. உமது திருவடி தாமரைகளை திருமஞ்சனம் செய்து கிடைத்த தீர்த்தத்தால் எனது வாழ்வின் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுபட்டுள்ளேன். பிராமண புத்திரரே, என்னிடம் எதையோ கேட்கும் நோக்கத்துடன் நீர் வந்திருப்பது தெரிகிறது. ஆகவே எதை வேண்டுமானாலும் என்னிடமிருந்து நீர் பெற்றுக்கொள்ளலாம். என்னிடமிருந்து ஒரு பசுவையோ தங்கத்தையோ தேவையான பொருட்களை கொண்ட ஒரு வீட்டையோ சுவையான உணவு மற்றும் பானத்தையோ உமது மனைவியாக ஒரு பிராமண புத்திரியையோ செல்வம் கொழிக்கும் கிராமங்களையோ குதிரைகளையோ யானைகளையோ ரதங்களையோ அல்லது நீர் விரும்புவதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் பலிமகாராஜன் கூறுவதை கேட்டு வாமனதேவர் மிகவும் திருப்தி அடைந்தார். வாமனதேவர் அடுத்து கேட்கப் போவது என்ன? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 190 காண்போமா? நன்றி, வணக்கம்.